டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சியில் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சீன வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது. அதாவது மாடியில் இருக்கிற டேங்க், அதான் மேல்நிலை நீர் தொட்டினா வீட்டுக்கு மேலே வச்சிருக்கிறது. அது உருளை வடிவத்தில் இருக்குது. ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர். அந்த உருளை வடிவம்னாவே ஆரமும் உயரமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 மீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர் பெருக்கல் 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கன செவ்வக கீழ்நிலை நீர் தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு, ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா என்ன கீழே என்ன நிலமட்டத்தில் தொட்டி கட்டி இருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பஞ்சாயத்துலேருந்து என்ன ஆற்று தண்ணி கனெக்ஷனு, போர் தண்ணி கனெக்ஷன் வாங்கியிருப்போம். அது மாடிக்கு மேலே தண்ணி ஏறாது. அதனால கீழே ஒரு தொட்டி வச்சு அந்த தொட்டியில தண்ணியை நிரப்பி அதுக்கப்புறம் ஒரு மோட்டரை போட்டு மேலே ஏற்றுவோம். அந்த மாதிரி கீழே ஒரு தொட்டி இருக்குது. அது கன செவ்வக வடிவத்தில் இருக்குது. அதனுடைய நீளம் 2 மீட்டர், அகலம் 1.5 மீட்டர், உயரம் 1 மீட்டர். இப்போ இந்த தொட்டியிலிருந்து நீரை உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. இப்ப கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, தொடக்கத்தில் கீழ் தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. அதாவது பார்த்தீங்கன்னா கீழ் தொட்டியில தண்ணி ஃபுல்லா இருக்கிறத எடுத்துக்கிறோம், மேல் தொட்டி ஃபுல்லா காலியா இருக்கிறத எடுத்துக்கிறோம். இப்ப கீழ் தொட்டியிலிருந்து தண்ணியை உறிஞ்சி மேல் தொட்டியை ஃபில் பண்றோம் அப்படின்னா கீழ் தொட்டியில இன்னமும் மீதி எவ்வளவு தண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கணக்கு தான் ரொம்ப பெருசு. இப்ப என்ன பண்றோம்னா மொத்தத்துல கீழ் தொட்டியில எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் மேல் தொட்டி எவ்வளவு தண்ணி பிடிக்கும்னு கண்டுபிடிச்சோம்னா கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது தெரிஞ்சிடும். ரொம்ப எளிமையான கணக்கு தான். சரி, இப்ப பார்த்தீங்கன்னா உருளை வடிவ மேல்நிலை நீர்த்தொட்டியின் ஆரம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீர்த்தொட்டியினுடைய ஆரம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு அவங்களே சொல்லிட்டாங்க 60 சென்டிமீட்டர் அப்படின்னு. சரி, அதுக்கு அடுத்தது உயரம். உயரம்னா அது ஹெச். அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 105 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப ஆரம் தெரியும், உயரம் தெரியும். கன அளவு, அந்த தொட்டியினுடைய கன அளவு, அதாவது அந்த தொட்டி எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நாம கண்டுபிடிக்க போறோம். இப்போ தொட்டியின் கன அளவு இப்போ கொடுத்துருக்கிறத எழுதியாச்சு. ஸோ கீழே தொட்டியின் கன அளவு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கன அலகுகள். ஸோ பார்த்தீங்கன்னா பை மதிப்பு பிரதியிட்டு தான் ஆகணும். 22/7 பெருக்கல் ஆர் ஸ்கொயர்டு 60 பெருக்கல் 60 பெருக்கல் ஹெச். ஹெச்னா 105. ஸோ 4 7 மிச்சம் 3 35, 7 35. ஸோ இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா 22 பெருக்கல் 60 பெருக்கல் 60 பெருக்கல் 15. சரி, முதல் 22ஐயும் 15ஐயும் பெருக்கலாம். 2 15 30, மிச்சம் 3, 2 15 30, 3 33 பெருக்கல் 60ஐயும் பெருக்கினா 3600. ஸோ இந்த ரெண்டையும் நாம பெருக்கி வைக்கணும். அதாவது இந்த 33ஐயும் 36ஐயும் 36 பெருக்கல் 33. எப்பவுமே இந்த ரஃப் ஒர்க்கை வலது பக்கம் செய்யுங்க. 3 18, மீதி 1, 3 9 1 10, மறுபடியும் ஒரு 108. ஸோ 8 8 1 1. ஸோ இது 1188. இங்க ஒரு சைஃபரு, இங்க 2 சைஃபரு, மொத்தம் 3 சைஃபரு. கன அலகுகள்னா கன சென்டிமீட்டர். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு தண்ணீர் பிடிக்கும், அதாவது மேல்நிலை தொட்டி இவ்வளவு தண்ணி பிடிக்கும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற தொட்டி எவ்வளவு தண்ணி பிடிக்கும்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ கீழே இருக்கிற தொட்டியினுடைய அளவுகள் எல்லாமே மீட்டர்ல இருக்குது.
நம்மளுக்கு எல்லாமே ஒரே அளவா இருந்தா தான் கணக்கு போட முடியும். அதனால இப்ப பாருங்க, கீழே கன செவ்வக வடிவ கீழ்நிலை நீர்த்தொட்டியின் நீளம் இதுக்கு, ஏன்னா அது கன செவ்வக வடிவத்துல இருக்குது, அதனால நீளம், அகலம், உயரம் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ எல் ஈக்குவல் டு 2 மீட்டர். இதைய சென்டிமீட்டர்ல மாத்தினோம்னா 1 மீட்டர்னாவே 100 சென்டிமீட்டர், 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டர். அடுத்தது அகலம். ஸோ அகலம்னா பின்னு சொல்றது வழக்கம். 1.5 மீட்டர். ஸோ 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 150 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உயரம். உயரம் எழுதுறதுக்கு இடம் 10ல இங்க எழுதிக்கலாம். சரி, உயரம் h ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அல்லது 100 சென்டிமீட்டர். இப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய கன அளவு ஈக்குவல் டு LBH கன அலகுகள். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீளம்னா 200 பெருக்கல் அகலம்னா 150 பெருக்கல் உயரம் அப்படின்னா 100. ஸோ பெருக்கணும்னா இங்க 2ஐயும் 15ஐயும் பெருக்கினா 30. இங்க 2 சைஃபர், இங்க 1 சைஃபர், இங்க 2 சைஃபர், மறுபடியும் ஒரு 5 சைஃபர், 4 5 கன சென்டிமீட்டர். சரி, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இவ்வளவு கிடைச்சிருக்குது. இப்போ மேல்நிலை தொட்டி வந்து இவ்வளவு தண்ணி பிடிக்கும். அதாவது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் கன சென்டிமீட்டர். நம்ம வேணா லிட்டரா மாத்திக்க முடியும். அதே மாதிரி கீழ்நிலை தொட்டி வந்து சரி, இது வந்து கீழ்நிலை தொட்டி, இது மேல்நிலை தொட்டி. மேல்நிலை தொட்டி பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 11,88,000 கன சென்டிமீட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ இப்படின்னா மீதமுள்ள தண்ணீரின் கன அளவு. இப்ப அதுதான் கேக்குறாங்க. ஸோ மீதமுள்ள தண்ணீரின் கன அளவு. ஸோ மீதமுள்ள தண்ணீரின் கன அளவுனா மேல்நிலை தொட்டி, அதாவது கீழ்நிலை தொட்டியின் கன அளவு கழித்தல் மேல்நிலை தொட்டியின் கன அளவு. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்நிலை தொட்டியின் கன அளவு அப்படின்னா 1 2 3 4 5 6 சைஃபர் கழித்தல் மேல்நிலை தொட்டி பாருங்க. இப்ப இதுல இருந்து இதைய கழிக்கணும். அதாவது 1 2 3 4 5 6 சைஃபர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 8 8 1 1 தப்பில்லாம கழிக்கணும். 0 0 0 10ல் 8 கழிச்சா 2, 9ல் 8 கழிச்சா 1, 9ல் 1 கழிச்சா 8, 2ல் 1 கழிச்சா 1. ஸோ 18 12 3 சைஃபர். இது கன சென்டிமீட்டர். இப்ப இதைய லிட்டரா மாத்தணும்னா 1000 கன சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 லிட்டரு. ஸோ அப்படின்னா 18,12,000 இந்த கன சென்டிமீட்டரை 1000ஆல வகுத்தா இது லிட்டரா மாறிடும். ஏன் அப்படின்னா 1000 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 லிட்டருக்கு சமம். இதே வந்து 1 கன டெசிமீட்டர்னா 1 லிட்டருக்கு சமம்.
அது தெரியணும். ஒரு 1000 கன சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 லிட்டருக்கு சமம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஃபருக்கு இந்த 3 சைஃபரை கேன்சல் பண்ணிருங்க. அப்படின்னா 1812 லிட்டர். ஸோ 1812 லிட்டர் தண்ணி மேல் தொட்டிக்கு நிரப்புனது போக கீழ் தொட்டியில மீதி இருக்கும். தட்ஸ் ஆல்.